ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எல்லாரும் இருக்கிற இடங்களில் இந்த அதிகாலை வேளையில் தேவனை நாம் எல்லோரும் துதித்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அந்த நல்ல தேவனை எல்லோரும் மேக மனதோடு நாம் அப்படியே நோக்கி பார்ப்போமா? அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் நம் கூடாரங்களில் வரும் பொழுது நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி பரத்துக்கு நேராக அந்த தேவாதி தேவனை நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திர பலிகளை அப்படியே ஏறெடுப்போமா? எல்லாரும் வாய்களை துறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை. ஹல்லேலூயா. மகிமையே மாட்சிமையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் இருக்கிறவங்களை வாயிலை திறந்து அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவரை நாம் அப்படியே வாஞ்சித்து உள்ளத்தின் ஆழத்தில் துதிப்போமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வரும்பொழுது வனாந்திரமான வாழ்க்கை எல்லாம் அது செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது பாழான ஸ்தலங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னதாக கடந்து செல்லட்டும் ஐயா. முடியாதது எல்லாம் சாத்தியமாகுமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுமே ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நல்ல தேவனை. ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுவே. பாலானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுவே.
பகலானது பயிர் நீளமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆம் தேவ ஜனமே, அவர் மாத்திரம் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் நம் என்றைக்கோ அழிந்திருப்போம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக நம்மை வழி நடத்தினார் அல்லவா? இப்பொழுதுதான் புதிய ஆண்டு பிறந்தது, புது மாதமும் பிறந்தது. ஆனாலும் தேவன் நேரம் வரை நம்மளை பத்திரத்தோடு சுகத்தோடு நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அல்லவா? அதிகாலை வேளை அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அந்த தேவனை நோக்கி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவாதி தேவனுடைய திருமுகத்தை நாம் எல்லோரும் இணைந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. எந்த நிலைகள், எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே சத்துருவானவன் பாடுகளை நெருக்கங்களை கொண்டு வந்தாலும் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் ஐயா. உம்மோடு உறவாடணும் ஆண்டவரே. ஆதலால் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் நீர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா. ஹல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி நம்ம அப்படியே ஆராதித்து கொண்டே இருப்போம். சில மணி நேரம் ஆண்டவரை துதித்து, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிறவரும் துதிகளில் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிற தேவன் அல்லவா? அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பு ராஜனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப
வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே, சகல துதி கன மகிமையெல்லாம் இந்த அதிகாலை வேளையில் கர்த்தாவே நாங்கள் உமக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம் ஐயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அது உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அது உம்மாலே ஆகும் ஆண்டவரே. தாழ்வில் கிடக்கிற எங்களை, உளையான சேற்றிலும் குப்பையிலும் கிடக்கிற எங்களை உன்னதங்களில வீற்றிருக்கிற தேவாதி தேவன், எங்களை கண்மலையின் வெடிப்பில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து பரப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரை தொட்டு சுகமாக்குவீராக. வேதனைகளோடு கலக்கங்களோடு எனக்கு தேவன் இறங்காதிருப்பாரோ என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் இப்பொழுதே விடுவிக்கிற வல்லமையாய் இறங்கி வருவீராக ஆண்டவரே. ஒரு அற்புதத்தின் வல்லமையாய் தேவாதி தேவன் நீர் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குணமாக்கும் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுகமாக்குவீராக, தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய குழந்தைகளுக்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக நீர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். தேவாதி தேவன் உங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றுவாராக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அல்லது பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் அருமையாய் சொன்னது போல அவருக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் அவர் நிச்சயமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதித்து துதித்து இந்த காலை வேளையில் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவார். துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க விடுதலை. துதிக்க துதிக்க விடுதலை. அந்த அபிஷேகம் கடந்து செல்லுகிறது, அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு கூடாரத்தின் மேலுள்ள முக்காடுகள், ஒவ்வொரு ஜனத்தின் மேலுள்ள முக்காடுகள் இப்பொழுது இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அப்பாவை நோக்கி பார்ப்போம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறைந்திருப்பேன். ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சுகமா. என் பலனே, என் கோட்டையே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆம் தகப்பனே, என் மறைவிடமே, என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்தின் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். சுகம். ஆராதனை அப்பா, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறைந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காய் என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வனே, உம்மை துதிக்கிறோம். தானியேலுக்கு நீர் சொன்னது போல, பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொண்டதற்கு முன்பதாகவே உனக்கு பதில்கள் கிடைத்தது என்று சொன்னது போல, அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்துல அநேக காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே,
அந்த கலங்கின காரியங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இருதயத்தின் எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் இனி சொல்வதில்லை. அதன் அக்கிரமங்களும் அதன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று வேதம் எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதிகளை மாற்றுவீராக, நோய்களை மாற்றுவீராக. கால மாற்றத்தினால் ஏற்படுகிற எந்த வியாதிகளும் நெருக்கங்களும் அருமையான பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு கர்த்தர் நோய்களை எல்கைகளை விற்று மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு வேலைகள் இல்லாதபடி வீடுகளில் இருக்கிறார்களே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலைகள் கிடைப்பதாக. ஆண்டவரே, பணியிடங்கள் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசல்களும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாகப்பா. திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராகப்பா. நீண்ட நாள் காத்திருப்பது இளைப்பை உண்டாக்கும். விரும்புனது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல சீக்கிரத்தில் அதினதின் தேவைகளை அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவர் அப்படியே செய்து முடிப்பீராக. புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் புத்திர சந்தானங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவ்வளவு நாள் காத்திருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே குடிவெறிகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக. கர்த்தரை அறிந்திருந்தும் குடிவெறியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை இந்த துதியோடு இணைந்திருக்கிறார்களோ, இப்பொழுது குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஒவ்வொரு கூடாரத்தை விட்டு நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே, பொருளாதார காரியங்களில் யார் யாருக்கெல்லாம் நெருக்கங்கள் இருக்கிறதோ இப்பொழுது நெருக்கங்கள் எல்லாம் மாறுவதாக. பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை என் கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருபோதும் வாக்கு மாறாத தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, அப்படியே அந்த தேவனை நோக்கி உள்ளத்தினால் ஹல்லேலூயா. மாறிடா எம்மானேசரே, அன்பில் மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. சொல்ல, மாறிடா மானேசரே, மாறிடா எம்மானேசரே, அன்பில் மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, ஏது நாளும் அறியலாகுமோ, இதற்கினை ஏதுமே இல்லையே, இதற்கினை ஏதுமே இல்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதுமே
ஆண்டவரே, இன்றைய நாளில நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்தபடினால் உமக்கு நன்றி அப்பா. வேலை ஸ்தலங்களில, பணி இடங்களில, மற்ற காரியங்களுக்காக, குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் போக்கிலும் வரத்திலும் கண்மணி போல பாதுகாப்பீராக. ஆண்டவரே, தூர தேசத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, வெளிநாடுகளில் பணி செய்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. இன்னல்கள், நெருக்கங்கள், நெருங்கி வருகிற பாவங்கள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து கண்ணீரையெல்லாம் துடைப்பீராக. ஆண்டவரே, ஏற்ற வேளையில திரும்பி வர பண்ணி ஆசீர்வாதங்களினால் நீ நிரப்புவீராகப்பா. தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வீராக. அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கள். எல்லா உபத்திரவத்தையும் மாற்றி கர்த்தர் நீர் அப்படியே விசாலத்தில் வைக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலெல்லாம் உடைய கிருபை இருக்கட்டும். உடைய சமூகம் எங்களை முன்னதாக சென்று எங்களை பாதுகாக்கட்டும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826868133 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.